டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சில் செகண்ட் ரவுண்ட் படையப்பாங்க போகிறாரு. விஎம் ஸ்பாட்டனுக்கும் செட்டிப்பச்சாம்பட்டிக்கும் நல்ல மேட்ச்னு சொல்லலாம். தலை சிறந்த 2 அணிக்கும். ஸ்பாட்டனுக்காக இங்கே கல்லல் கார்த்தி பவுலிங் இல்லை, பேட்டிங் இல்லை. ராஜ்கமல் ஃபஸ்ட்டு பால் கார்த்திகையிலேருந்து நல்லா விலைக்கு போட்டுருக்காரு. அதை எடுத்து லாங் ஹேண்ட் அடிச்சிருக்காருங்க ராஜ்கமல். ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரி அடிச்சிருக்காரு ராஜ்கமல். இங்கே செகண்ட் பால் நல்ல லென்த் பால். இங்கே செகண்ட் பாலே கம்பேக் பண்ணியிருக்காருங்க கார்த்தி. டாட் பால். நெக்ஸ்ட் பால் நல்லா விலைக்கு போட்டுருக்காருங்க. எட்ஜ் ஆகி கவர் ஃபீல்டர் படையப்பான கையிலே போயிருக்குங்க. தேர்ட் பாலே கம்பேக் பண்ணியிருக்காரு கார்த்தி. இங்கே ராஜ்கமல் விக்கெட் பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்லா யோகராஜ் வந்திருக்காரு. நல்லா கவர்ஸில் எடுத்து அடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு பாலு. அங்கே ஒரு பவுண்ட்ரி. முதல் பந்தில் யோகராஜ் எடுத்து கவர்ஸில் அடித்து பவுண்ட்ரி எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் நல்லா ஸ்டம்ப் லைன் எடுத்து போட்டிருக்காரு. இங்கே மிட் விக்கெட்டில் உள்ள ஆளை வச்சு எடுத்திருக்காரு. மறுபடியும் காத்து கம்பேக் பண்ணியிருக்காருங்க. பேட்ஸ்மேனாக சின்ன மாப்பிள்ள பழனி வந்திருக்காரு. பெரிய மாப்பிள்ள பழனி நல்ல யாக்கருங்க கார்த்திகையிலேருந்து. ஃபஸ்ட் முடிஞ்ச நிலவில் 8 ரன் அடிச்சிருக்காங்க 2 விக்கெட் விட்டு செட்டிப்பச்சாம்பட்டி. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஓவர் போட்டிருக்காருங்க. 2 பவுண்டரி தான் கொடுத்துருக்காரு கார்த்தி. மொத்தம் லாட் பாலாக போட்டிருக்காரு. கூட 6 வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பாலை இங்கே டிஃபென்ஸ் பண்ணி கண்ட்ரியில் இங்கே ஒரு 2 ரன் ஓடி எடுத்துருக்காரு. குயிக்காக இருந்திருக்காங்க. இங்கே விக்கி கிட்ட மறுபடியும் ஒரு டிஃபென்ஸ் பண்ணி கண்ட்ரியில் தெரிச்சு போயிருக்கு. இங்கே மறுபடியும் ஒரு குவிக் சீல் ஓடிருக்காங்க. இங்கே நல்லா ரன்னிங் மீது ஃபஸ்ட்டு பால் ஆர்கையிலேருந்து இங்கே ரிவர்ஸ் டைப் பண்ணி கீழே உருண்டு கையிலே போகுது. இங்கே ஒரு நல்ல த்ரோ குயிக்காக ஓட்டார் இங்கே விக்கி சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஆர்கையிலேருந்து நல்ல லென்த்து பால் அங்கேயே கிடக்கு. ஒரு குயிக்காக ஓடிருக்காங்க இங்கே ரன்னிங். நெக்ஸ்ட் பால் நல்லா லென்த்தில் போட்டிருக்காரு. இங்கே பால் கையிலே டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஆர்கையிலேருந்து நல்லா குத்தி போட்டிருக்காரு. எடுத்து புல் அடிச்சிருக்காரு தரையிலே விக்கி. இங்கே ஃபீல்டர் ஷேக் ஒரு சிங்கிள். 15 ரன் அடிச்சிருக்காங்க செட்டிப்பச்சாம்பட்டி. 2 விக்கெட் இழந்து 1 ஓவர் போட்ட 6 7 ரனில் போட்டிருக்காரு. போட காத்தி வந்திருக்காரு. செகண்ட் பால் ரிவர்ஸ் டைப் பண்ணிருக்காரு பெரிய மாப்பிள்ள. இங்கே லெக் பை பட்டு அங்கே த்ரோ அடிச்சிருக்காரு மண்டை விட்டு மிஸ் ஆகி ஒரு சிங்கிள். பால் கார்த்திகையிலேருந்து ஸ்டெம்ப் லைன் ஒரு யாக்கர் நல்ல யாக்கர் நேராக போயிருக்கு. இங்கே நல்ல த்ரோ நல்லா 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. பால் கார்த்திகையிலேருந்து ஒரு ஸ்டெம்ப் லைனில் நல்ல லென்த்தில் போட்டிருக்காரு. டவுனாகவே போயிருக்கு. பால் ஸ்டெம்ப் லைனில் நேராக அடிச்சிருக்காரு. எடுத்து சிங்கிள். நோ பால் கொடுத்துருக்காரு அம்பையர் கிரீஸ். நோ பால். ஃப்ரீட் பால் ஆட பெரிய மாப்பிள்ள பழனி. நல்லா அந்த பால் யாக்கர் போட்டுருக்காருங்க. ஃப்ரீட் நல்லா சேவ் பண்ணிக்கான்னு சொல்லலாம். இங்கே சிங்கிள். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் மேலே லோ ஃபுல் டாஸ் இடுப்பு ஹைட்டில் செதறி கண்ட்ரியில் போய்கிட்டு இருக்கு. இங்கே 2 ரன் குயிக்காக ஓடிருக்காங்க. இங்கே 24 ரன் அடிச்சிருக்காங்க செட்டிப்பச்சாம்பட்டி. இந்த ஒரு காற்று நல்லா போட்டு முடிச்சிருக்காரு. கூட குங்கராஜ் வந்திருக்காரு. பால் நல்ல யாக்கர் போட்டிருக்காருங்க. இங்கே கீப்பர் எடுத்து ஓடி எடுத்துருக்காருங்க. ஒரு ரன் பைஸில். நெக்ஸ்ட் பால் நல்லா ஸ்ட்ரெயிட்டில் எடுத்து லாஸ்ட் ஷாட் அடிச்சிருக்காரு விக்கி. பிக் ஷாட் 6. பால் குங்கராஜ் கையிலேருந்து மறுபடியும் எடுத்து மிடானில் சொறி இருக்காருங்க. இங்கே பேக் டு பேக் 6 அடிச்சிருக்காரு விக்கி. நெக்ஸ்ட் பால் இங்கே ரிவர்ஸில் எடுத்து பின்னாடி இங்கே கடுமானில்
பவுண்ட்ரிங்க. இங்கே அடுத்த பால் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு விக்கி. நல்ல பேட்டிங்க. 3 பாலில் 16 ரன் அடிச்சிருக்காரு. பால் மிஸ் ஹிட் ஆகி இங்கே கண்ட்ரியில் சதறி போய்கிட்டு இருக்கு. இங்கே ஃபீல்டர் ஷேக் சிங்கிள் ஓவர். இந்த ஓவரில் 100 பால் இருக்குது. லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பழனி நல்லா விலைக்கு போட்டிருக்காரு. அங்கே ஒயிடு கொடுத்துருக்காரு. லாஸ்ட் பால் 3 பால் குறுக்கில் அடிச்சிருக்காரு. இங்கே சதறி ஓடிக்கிட்டு இருக்கு மிட் விக்கெட்டில். இங்கே 2 ரன் ஓடுறாங்க. இங்கே குயிக்காக ஓட்டாருங்க. இங்கே பழனி நல்லா குயிக்காக இருந்திருக்காங்க. இங்கே ரன்னிங்கில் ஒரு முடிஞ்சிருக்காங்க. 45 அடிச்சிருக்காங்க. இங்கே செட்டுப்பிச்சாம்பட்டி லாஸ்ட் ஒரு போட இங்கே விக்கி வராரு. போட விக்கி ஃபஸ்ட் பால் மறுபடி சதறி போயிருக்குங்க என் கண்ட்ரி திசையில். ஷேக்கு கையில் இங்கே ஷேக்கு மிஸ் பண்ணி இங்கே 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க விக்கி. ஃபஸ்ட் பால் நல்லா குத்தி போட்டிருக்காரு. அப்படியே ஆனந்த் ரைஸ் அடிச்சு வெளியே அடிச்சிருக்காருங்க. இங்கே மிட் விக்கெட்டில் கையிலே விழுந்திருக்காங்க. மண்டை வெட்டு கையிலேயே நல்ல கேட்ச். இங்கே விக்கி விக்கெட் எடுத்து கொடுக்காரு விக்கி. விக்கி ஈக்குவல் காட்டி வந்திருக்காரு. டாஸ் பால் ஸ்ட்ரைட்டில் சதறி போயிருக்கு. ஃபீல்டர் முத்துமணி நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. இங்கே ஒரு சிங்கிள் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு முத்துமணி. இங்கே ஸ்ட்ரைக்கில் செல்லப்பன். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் குத்தி போட்டிருக்காரு. இங்கே கீப்பர் கேட்சில் அவுட் ஆகிட்டாரு செல்லப்பன். இன்னும் வந்துருச்சு. வெல் பால் நல்லா கம்பேக் பண்ணியிருக்காரு விக்கி. நீங்கள் லாஸ்ட் பால் ஆட ஸ்ட்ரைக்கில் சாம் வந்திருக்காரு. உடம்புல வாங்கி பின்னாடி ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. இங்கே ஒரு ரன் அவுட்டோட முடிக்கிறாங்க இங்கே மேட்சை. இங்கே செட்டிப்பிச்சாம்பட்டி 56 5 ஓவருக்கு 56 அடிச்சிருக்காங்க. இப்போ 56 இங்கே பீன் ஸ்பாட்டருக்கு ஸ்ட்ரைக்கில் மண்டை விட்டு பிரவீன். விக்கெட்டாக இங்கே ஆல்ரவுண்டர் விக்கி ஃபஸ்ட் பவுலிங்க. நல்ல காம்படிஷன் 2 பேருக்கும். ஃபஸ்ட் பால் நல்ல லென்த்தில் ஃபஸ்ட் பால் டாட் பால் போட்டிருக்காரு விக்கி. நல்லா ஸ்லோயர் போட்டிருக்காருங்க. டிசீவ் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேனை. வெல் பால் எடுத்து கண்டில் எடுத்து சொல்லியிருக்காருங்க மண்டை விட்டு பிரவீன். 6 ஃப்ளாட்டாக ஒரு 6 அடிச்சிருக்கு. பவர்ஃபுல் ஹிட். குட் ஷாட். 4th பால் மறுபடியும் ஒரு ஸ்லோயர் எடுத்து நேராக சொறி இருக்காருங்க இங்கே மண்டவட்டு. குட் ஷாட் மண்டவட்டு பேட்டில் இருந்து. பேக் டு பேக் சிக்ஸர்ஸ். பால் நல்ல லென்த்தில் அடிச்சு போட்டிருக்காருங்க. பாயிண்டில் வெட்டி விட்டுருக்காரு. ஃபீல்டர் ஓடிக்கிட்டு இருக்காருங்க. இங்கே பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. 2 பால் டாட் போட்டாலும் இங்கே 3 பால் கன்சிக்யூட்டிவாக பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு மண்டை விட்டு. லாஸ்ட் பால் நல்ல ஸ்டோர் எடுத்து போட்டு எடுத்து லெக் ஸ்டம்பில் ஃப்ளாட்டாக அடிச்சிருக்காருங்க. முடியாது ஃபஸ்ட்டு ஓவரை மண்டை பிரவீன். ஃபஸ்ட்டு பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இங்கே ஒரு ஓவருக்கு 22 ரன் எடுத்திருக்காங்க விஎம் ஸ்பாட்டன்ஸ். செல்லப்பன் சைன் ஒரு ஃபஸ்ட் பால் விக்கெட்டில் மடக்கி அடிச்சிருக்காரு சரவணன். இங்கே குயிக்காக அடிக்காங்க. ரன்னிங்கில் 2 ரன் ஓடிக்காங்க. ஃபஸ்ட்டு பால் சரவணன் 2 ரன் ஆகிருக்காரு. செகண்ட் பால் லென்த்தில் எடுத்து போட்டிருக்காரு. இங்கே கையில் போயிருக்கு. நல்ல கேட்சுங்க இங்கே ஃபீல்டர் வந்து. இங்கே செகண்ட் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு செல்லப்பன். கம்பேக் பண்ணுறாங்க செட்டிப்பிச்சாம்பட்டி. பேட்ஸ்மனா இங்கே ஷேக் வந்திருக்காரு. டாட் பால் போட்டுருக்காருங்க. டாப் ஜாயிருக்குங்க. இங்கே 2வது விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு செல்லப்பன். இங்கே ஷேக்கோட விக்கெட்டை கம்பேக் பண்ணுறாங்க செட்டிப்பிச்சாம்பட்டி. மேட்சுக்குள்ளே வராங்க. பேட்ஸ்மேனாக சங்கர் வந்திருக்காரு. காலாக்குள்ளி சங்கர் ஓடி இருக்காரு. இங்கே கவர்ஸில் சிங்கிள். லாஸ்ட் பால் பிரவீன் ஸ்ட்ரைக்கில் நல்லா நேராக அடிச்சிருக்காருங்க. எடுத்து கேஷ் பாலை இங்கே ஃபீல்டர் ஒரு சிங்கிள் ஓவர்.
ஓவர் முடிஞ்சுங்க நிலையில் 26 ரன்னு விஎம் ஸ்பாட்டன்ஸ். 4 ரனில் போட்டிருக்காருங்க செல்லப்பன் இந்த ஓவர். இதை கம்பேக் பண்ணியிருக்காங்க. இங்கே இப்போ சுந்தர் வந்திருக்காரு பிரவீன் ஸ்ட்ரைக்கில். கவர்ஸில் சதுரி போகுது. இங்கே ஃபீல்டர் கேட்ச் எடுத்துருக்காருங்க. இங்கே மண்டவட்டு விக்கெட்டையும் பிடிச்சிட்டாங்க. இங்கே திட்டுப்பிச்சாம்பட்டி மேட்ச் மாறுது அவங்க சைடு. அப்போ பேட்ஸ்மேனாக கல்லில் 6 வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் முடிச்சு சுந்தர்லேருந்து ஸ்டம்ப் லைனில் யாக்கர் போட்டிருக்காரு. நல்ல பால். இங்கே லெக் பையில் இங்கே ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க. இல்லை சங்கர் வந்திருக்காரு. நல்லா கிண்டி விட்டுருக்காரு கண்ட்ரி சைடில். ஃபீல்டர் இங்கே செல்லப்பன். இங்கே ஒரு த்ரோ, நல்ல த்ரோ. அங்கே கல்லில் ரன் அவுட் ஆகிட்டாருங்க. ஒரு மிஸ்கம்யூனிகேஷனால் ரன் அவுட் ஆகுறாங்க. இங்கே மேட்ச் மாறுதுங்க அப்படியே ஃபீல்டிங் சைடில். நெக்ஸ்ட் பால் லென்த்தில் போட்டிருக்காரு. இங்கே எடுத்து கண்ட்ரியில் அடிச்சிருக்காருங்க. இங்கே அங்கே ஒரு நல்ல கேட்சுங்க லைனில். அருமையான கேட்ச் பிடிச்சிருக்காரு செல்லப்பன். இங்கே பேக் டு பேக் விக்கெட் எடுத்துருக்காங்க. இங்கே சிட்டுப்பிச்சாம்பட்டி நல்லா எடுத்து அடிச்சான்னு சொல்லலாம். உள்ளே வந்துச்சுங்க, தொங்கிருச்சுங்க உள்ள. நல்ல ஷாட். ஹார்ட் லக் பேட்ஸ்மேனா கடைசியில் விக்கி வந்திருக்காரு. வர்கீஸ் விக்கி நல்லா. நெக்ஸ்ட் பால் நல்லா எடுத்து இங்கே கண்ட்ரி சைடில் மிகப்பெரிய ஷாட் அடிச்சிருக்காருங்க. இங்கே விக்கி பிடிச்ச ரெண்டு பால் 10 ரன் அடிச்சு அப்படியே பேட்டிங் சைட் டீம் மேட்ச் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே மேட்ச் உல்ட்டா மாறுதுங்க பேட்டிங் சைடில். 2 ஓவருக்கு 38 ரன் அடிச்சிருக்காங்க. 18 அடிக்கணும். செகண்ட் ஓவர் படம் வந்திருக்காரு. அவர் செகண்ட் ஓவர் 4வது போட்டு வந்திருக்காரு செல்லப்பன். ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மாது. முதல் பால் இங்கே டாட் பால் போட்டிருக்காருங்க செல்லப்பன். ஃபஸ்ட் பால் டாட் பால் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காருங்க மாது. இங்கே எடுத்து நேரு மிகப்பெரிய ஆறுங்க. ஷாட்டுங்க. ஃபஸ்ட் பால் டாட் விட்டாலும் எடுத்து வெளியே அடிச்சிருக்காருங்க மாது. எக்ஸ்ட்ரா பவுன்ஸுங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸாக இங்கே வேறு கொடுத்துருக்காரு. இங்கே ரீபால் அங்கே எடுத்து நேராக சொறியிருக்காங்க விக்கி. மறுபடியும் பெரிய ஷாட்டுங்க. இங்கே 2 சிக்ஸ் அடியாரு விக்கி. இதோட மேட்ச் அவங்க சரியாக எடுத்துகிட்டு கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் பால் செல்லப்பன் டாப் அடிச்சா இருக்குங்க. அவரே ஓடி போய் கேட்ச் பிடிச்சிருக்காரு. விக்கி வந்திருக்காரு. இங்கே ஃபிக்ஸிங்கில் ஒன்று ஓடி எடுத்துக்காங்க. இல்லை லென்த்து போட்டுருக்காங்க. இங்கே பால் விட்டு அங்கே ஒரு ரன் ஓட்டாங்க பிக்கா. ஓவர் 2 ரன் ஆடணுங்கிற நிலைமையில் பவுலராக கலைஞர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் மாது விக்ஸ் அடித்தவர். பார்ப்போம் மேட்ச் எப்படி போகுதுன்னு. ஃபஸ்ட் பால் லாஸ்ட் ஓவரில் நல்லா லென்த்தில் போட்டு ஃபஸ்ட் பால் டாட் போட்டிருக்காரு. செகண்ட் பால் இங்கே கால் வாங்கி நேராக போயிருக்காருங்க. மேட்ச் ட்ராவ் ஆகுது. இங்கே ட்ரா பண்ணிக்காங்க இம்பார்ட்டன்ஸ். இந்த 3 பாலுக்கு 1 ரன், 4 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். பார்ப்போம் மேட்ச் எப்படி போகுதுன்னு. இங்கே ஒரு ரன் குயிக்காக ஓடிட்டாங்க. இதோட இந்த மேட்ச் விஎம் ஸ்பாட்டன்ஸ் வின் பண்ணுறாங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்.